கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த வசனம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் இந்த வசனத்தில் ஒரு பெரிய முக்கிய கருத்து இருக்குது. உண்மையாகவே ஆண்டவரை உண்மையாக விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை வாசிக்கிற போது அந்த எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டதுன்றதை சேர்த்து படிக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் பிரயோஜனமானதாக இருக்கும். பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறாரு இந்த வசனத்தை. நமக்கு தெரியும் எபேசியர் பிலிப்பியர்லாம் சிறையிலிருந்து எழுதுகிற நிருபங்கள்னு நமக்கு தெரியும். அவர் பாடுகள் நடுவில் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த நிருபத்தை எழுதுகிறாரு. அது மாத்திரமல்ல, அவர் எழுதும்போது இந்த எபேசிய நிருபமே மகிழ்ச்சி நிருபம்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா அவர் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை சந்தோஷம்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். நான் சிலவற்றை சொல்கிறேன். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணின்னு சொல்கிறார். 18ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 1:18 சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார். இன்னமும் சந்தோஷப்படுவேன்னு சொல்கிறார். அதே போல் அதே அதிகாரத்தில் 25 என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகணும்னு சொல்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள்னு சொல்கிறார். அதே போல் 2ஆம் அதிகாரம் 28 ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் உங்கள் குறையவும் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் மேலும் என் சகோதரரை கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்கிறார். அதே போல் 4ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்தில் எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே அப்படின்ற 4:4 அது அடிக்கடி நம்ம சொல்கிற வார்த்தை. எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமார்கள்னு மறுபடியும் சொல்கிறேன்னு சொல்கிறார். இப்படி தொடர்ந்து இந்த நிருபத்தில் வேறு எந்த இடத்துலையும் இல்லாத அளவுக்கு இந்த பிலிப்பியர் புஸ்தகத்தில் சந்தோஷத்தை பற்றி சொல்லுகிற ஒரு வேத பகுதி. ஆனால் என்ன அப்படின்னா, நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சந்தோஷம்னா எல்லாம் நிறைவாக இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த சந்தோஷத்திற்கான சூழ்நிலை இருந்தால் தான் சந்தோஷம்னு நினைக்கிறோம். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் எந்த நிலையில் அதை சொல்கிறாருன்னு எடுத்துட்டா அவருடைய நெருக்கத்திலையும் பாடுகள்லையும் தான் சொல்கிறாரு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றாரு. அதோடு சேர்த்து சொல்லும்போது அவருக்கு குறைவுகள் இருந்தது. 11ஆம் வசனத்தில் என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு மீனிங் நான் குறைச்சல் இருக்குது, குறைவு இருக்குது, என்கிட்ட குறைவு இருக்குது, ஆனால் என் குறைவுனால நான் அப்படி சொல்லலைன்ற. இந்த பிலிப்பிய சபை மக்கள் பவுலுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என்னை விசாரிச்சிங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொல்கிறார். முந்தின வசனங்கள் முதலேருந்து படிக்கும்போது அதை தான் அந்த பேக்ரவுண்ட் அப்படி தான் இருக்குது. எனக்காக நீங்கள் பிரயாசப்பட்டீங்க, உங்களுக்கு சமயம் மாத்திரம் வாய்க்கலை, நீங்கள் எனக்கு எல்லாமே செய்தீங்க. அதே போல் நீங்கள் கொடுத்து அனுப்பினதான காணிக்கைகள் எனக்கு கிடைச்சிது. அது சுகந்த வாசனையாக தேவனுக்கு பிரியமான பலியுமாக எப்பாப்ராதித்துவம் மூலமாக எனக்கு கொடுத்து அனுப்புனீங்க. அதை நான் வாங்கிட்டேன். இதெல்லாம் நீங்கள் எனக்கு செய்தீங்க. ஆனால் என் குறைச்சனால் அப்படி சொல்லலை, எனக்கு வாழ்ந்திருக்க தெரியும், தாழ்ந்திருக்க தெரியும். இதெல்லாம் அவர் சொல்லிட்டு அப்படியே வரும்போது தான் இப்படி சொல்கிறாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார்னு சொல்கிறார். அன்பானவர்களே, தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். ஆனால் அதே நேரத்தில் அன்பானவர்களே, அந்த குறைவுகள் தெரியாத அளவுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா மாற்றுறார். சில நேரம் குறைவுகளை டோட்டலாக மாற்றிடுறாரு. சில நேரங்களில் குறைவுகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனாலும் ஒரு பெரிய மன நிறைவையும் அதில் ஒரு பெரிய திருப்தியும் ஒரு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கூட ஆண்டவர் தர்றாரு. தேவனாகிய கர்த்தர் அந்த குறைவுகளை பெருசாக ஆண்டவர் எடுத்துக்காம தேவன் அதிலிருந்து கர்த்தர் முழுமையாக விடுதலை செய்யவும் அவரால் கூடும் அப்படின்றத நாம் விசுவாசிக்கிறோம். நம்முடைய தேவன் சகல வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் மிக பெரியவர். இன்றைக்கி இந்த காலையில் ஒரு 4 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். குறைவு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறைவு அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம்.
பொதுவாக ஒரு குடும்பத்தில் இருக்கிற மிகப்பெரிய குறைவுகளை ஒரு 4 வகையாக நம்ம பிரிக்கலாம். உங்கள் குறை என்னன்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. வெவ்வேறு குறைகள் இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கூப்பிட்டு உங்களுக்கு என்ன குறைன்னு கேட்டால் நீங்கள் நிறையா சொல்ல முடியும். பொதுவாக நம்ம அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு பெண் சொல்கிறா, நீ அவளுக்கு என்ன குறைன்னு, நான் இந்த தேசத்தில் மன நிறைவாக என்ன செய்கிறேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அவள் எலிசான்னு நினைக்கிறேன், அவளை விசாரித்ததான அந்த பெண்ணிட்ட வேலைக்காரன் மூலமாக கேட்கும்போது சொல்கிறா, நான் நீ சலக்கரணையோடு விசாரிக்கிற, உனக்கு என்ன தேவைமான்னு கேட்டால் நான் சமாதானமாக குடியிருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்கிறேன். அவளுக்கு என்ன இல்லைன்னா ஒரு குழந்தை அவளுக்கு இல்லை. ஆனால் அந்த வார்த்தையை படிக்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. இவர் தீர்க்கதரிசின்னு தெரியும். ஒரு பெண்ணுக்கு எப்படி தோணும்னா உடனே நம்ம என்ன செய்யணும்னா நம்ம குறைய சொல்லி சொன்னால் நடந்துருமே அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் அவளோட எதிர்பார்ப்பு என்னென்னா, அவள் செய்யணும்னு நினைச்சால ஒழிய அவள் பெற்றுக்கொள்ளணுன்ற மனநிலையில் அவள் இல்லை. ஆனாலும் தன் குறைகளை சொல்லாட்டாலும் குறைகள் நிறைவேறணும்னு எதிர்பார்க்காட்டாலும் தேவன் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த இடத்துல அவள் எதிர்பார்க்கல, ஆனால் அவள் அந்த குறைவுகளையே கலந்து வாழ்ந்து பழகிட்டா, அதை ஒரு பெருசாக எடுக்காமல் போயிட்டா, அதை குறையாக கூட சொல்லவும் இல்லை. ஆனால் அந்த குறைவுகளை தேவன் பார்த்து அந்த தீர்க்கதரிசி மூலமாக அவளுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார்னு வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே அன்பானவர்களே, நம்முடைய குடும்பங்களில் குறைவுகள் நிறைய இருந்தாலும் அவைகளை ஒரு 4 வகையாக நம்ம பிரிக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் முதல் குறை அப்படின்னா என்ன சொல்ல முடியும்? நம்முடைய ஒரு மனுஷனுக்கு இருக்கிற குறைகளில் முக்கியமான குறை என்ன? பொருளாதாரம். சோத்திரம். பெரும்பாலான இடங்களில் இந்த பொருளாதாரம் தான் பெரிய குறைவாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா இந்த பொருளாதாரம் ஒரு பிரச்சனை அல்ல, ஒரு குறைவு அல்ல. இந்த பொருளாதாரன்ற ஒரு குறைவு வந்துருச்சுன்னாவே அந்த குறைவு இன்னும் சில குறைவுகளை என்ன செய்யும்னா அது கொண்டு வந்துடும். பொருளாதார குறைவு வந்துட்டுனா வேறு என்ன குறைவு வரும் அப்படின்னா சமாதான குறைவு வரும். இருக்கிற சமாதானம் போகும். அது வீட்டுக்குள்ளே குழப்பத்தையும் சண்டையும் என்ன செய்யும்னா ஏற்படுத்தும். பொருளாதார குறைவுகள் வாக்குவாதங்களை என்ன செய்யணும் ஏற்படுத்தும். மற்றவங்க மேலே பழி போடுறதை ஏற்படுத்தும். இப்படி இந்த பொருளாதாரம் ஒன்றை சார்ந்து இன்னும் பல குறைவுகளை ஏற்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது இந்த உலகத்தில் பெரும்பாலான குடும்பங்களில் இந்த குறைவுகள் வருவதற்கு காரணமாக இருக்குது. அதை பற்றி வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னா, தேவன் பொருளாதார குறைவுகளையும் தேவன் என்ன செய்ய முடியும்னா மாற்ற முடியும். வேதத்தில் நமக்கு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு இந்த காலையில் சொல்ல விரும்புகிறேன். அநேக நேரங்களில் நமக்கு மாம்சீக முறையில் உலகம் பிரகாரமான நடைமுறையாக நாம் யோசித்தா நமக்கு குறைகள் நீங்காது. விசுவாசத்தோடு நாம் பார்க்கும்போது நம்முடைய குறைவுகளை கர்த்தர் என்ன செய்வார்னா மாற்றுவார். நடைமுறையாக பார்த்தா நம்முடைய குறைவுகள் இப்போக்குள்ளே தீராத மாதிரி தான் தெரியும். சிலர் நம்ம மனசு சொல்லும், இன்னைக்குள்ள இந்த மாதத்துக்குள்ளே இந்த வருஷத்துக்குள்ளே என் பிரச்சனை என்ன செய்யாது முடிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்படி தான் நம்ம சூழ்நிலை என்ன செய்து இருக்குது. நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்முடைய வருமானங்களையும் வைத்து நாம் பார்த்தா நம்முடைய குறைவுகள் இப்போ சமீபத்திலலாம் தீர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் தேவனால் செய்ய முடியுன்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே எப்போ வருதோ அப்போது கர்த்தர் நமக்காக என்ன செய்கிறார், அந்த குறைவுகளை மாற்றுகிறார். அதற்காக நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்களும் என்ன செய்யுதுன்னா இருக்கிறது. நம்முடைய பொருளாதார குறைவுகள் நீங்குவதற்கு பைபிளில் நமக்கு கொடுக்குற நிறையா விதிமுறைகள் வழிகள் நிறைய என்ன செய்யுதுன்னா இருக்குது. அதை நம்ம செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஆனால் முதலில் தேவை நம்முடைய பொருளாதார குறைவுகளை நீக்க தேவனால கூடும் அப்படின்ற விசுவாசம் நமக்குள்ள முதல்ல வேணும். அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். குறிப்பாக முதல்ல 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கும்போது அந்த வசனத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றாள். இந்த வசனம் நமக்கு அந்த வேத பகுதி என்ன, ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி, அவள் 2 பையங்களோட அவள் மிக கஷ்டத்தில் இருக்கிறாள். அவள் கணவனும் இல்லை, பொருளாதார நெருக்கடி, கடன் கொடுத்தவன் என்ன செய்கிறான்னா அதை வாங்க முடியாமல் பிள்ளைகளை அடிமைகளாக்க விரும்புகிறான். தீர்க்கதரிசி இடத்துல போய் கதறுகிறாள். தீர்க்கதரிசி கேட்டது அப்படின்னா ஆச்சரியமான ஒரு கேள்வி, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அவள் என்னிடத்துல ஒரு குடம்
எண்ணெய் தான் இருக்குன்னு சொல்கிறான். ஒரு ஆயில், என்ன ஆயில்னு தெரியல, தெங்கெண்ணெய் நல்லெண்ணெயா, அது என்னன்னு தெரியல, ஆனால் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுடைய குறைவுகளில் எப்படியோ கொஞ்சம் எண்ணெயை பத்திரமா வச்சுருந்துருக்குறா, அந்த எண்ணெய் தான் இருக்குன்னு சொல்கிறா. ஏன் தீர்க்கதரிசி அதை கேட்டார் நமக்கு தெரியல. ஆனால் இந்த வசனங்களின்படி தேவன் இருக்கிறவைகளை கொண்டும் தேவன் ஆசீர்வதிக்க முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக நான் நினைக்கிறேன். அதாவது எதுக்காக இப்படி கேட்கணும்னு தெரில. ஏன்னா கர்த்தர் தேவைகளை சந்திக்க ஆண்டவர் எத்தனையோ வழிகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனால் பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள்கிட்ட வனாந்தரத்தில் ஆகாரம் கொடுப்பதற்கு தேவன் அவங்கள்ட்ட ஒன்றுமே என்ன செய்யலை. உங்கள்கிட்ட என்ன இருக்குது, எகிப்திலேருந்து என்ன கொண்டு வந்தீங்க, அதெல்லாம் ஒன்றுமே கேட்கல. தேவனே வானத்திலேருந்து மன்னாவை என்ன செய்தார்னா கொடுத்தாரு. அது மாதிரி இந்த பெண்ணுக்கு எதாயிலும் ஆண்டவர் வித்தியாசமாக செய்திருக்க முடியும். ஆனால் எலிசா தீர்க்கதரிசி இவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒன்னிடத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்குறார். ஆகவே நம்ம வாழ்க்கையில் நம்மில் இருப்பவைகளை கொண்டு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்றத நம்ம முதல்ல விசுவாசிக்கணும். அவள் என்ன தான் இருக்குன்னு சொன்னால், ஆனால் அவள் சொன்னார், எண்ணெயை கொண்டு போய் பக்கத்தில் உள்ள வெறும் பாத்திரங்களெல்லாம் வாங்கி அதில் என்ன செய்ய, இந்த எண்ணெய் ஒரு குடத்தில் இருக்க எண்ணெய் அதிலெல்லாம் என்ன செய்யணும், வார்க்கணும். அதை படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அதை செய்தால் அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லப்பட்டு கதவை என்ன செய்யணுமா, கூட்டிக்கணுமா. அந்த இடத்துல ஒவ்வொரு பாத்திரமாக கொடுக்குறோம், அவன் எடுத்து வைக்கிறாங்க. அது ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு பாத்திரம் கொடுன்னு அவள் கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான், வேறு பாத்திரம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த எண்ணெய் என்ன செஞ்சிருச்சு, நின்று விட்டது. அப்படின்னா ஒருவேளை இன்னொரு பாத்திரம் கொடுத்தாலும் அதில் என்ன செஞ்சுருக்க முடியும், ஊற்றிருக்க முடியும். இவங்க அவ்வளோதான் பாத்திரம் வாங்கியிருக்காங்க. இவங்களுடைய விசுவாசத்தின் அளவின்படி தான் கிடச்சிருக்கு. அவங்க 30 பாத்திரம் அப்படின்ற விசுவாசம்னா 30 பாத்திரம், 40 பாத்திரம்னா 40 பாத்திரம். அந்த இடத்துல தான் அந்த திரும்ப ஊற்றுற அந்த அனுபவங்களை நான் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். அவளுடைய பிரச்சனை மட்டும் தீரல. அப்புறமா வேதம் சொல்லுது, அவள் ஜீவனம் பண்ணினாலாம். மீதி காலத்தில் ஜீவனம் பண்ணும் அளவுக்கு தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார்னு சொல்லப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க முடியுன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலையும் நாம் ஒரு வசனத்தை படிக்கிறோம். 17ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் அங்கேயும் ஒரு எண்ணெயை பற்றி தான் இருக்குது. கொஞ்சம் எண்ணெய், இவட்ட ஒரு குடம் எண்ணெய், அவட்ட கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்துச்சு. ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் சாரிபாத் பெண்ணிடத்தில் இருந்தது. அவள் எலியாவினுடைய பசி போக்க அவள் செய்த காரியம், முதல் அந்த ஒரு சிறிய அப்பத்தை அவள் கொடுத்தா. இவைகளெல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பைபிளில் சொல்லப்பட்டதெல்லாம் நமக்கு இது வரலாறு, அது நடந்தவைகள் தான். ஆசீர்வாதங்களை பெற்ற அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சதை நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கும். அதை அப்படியே செய்தார்கள். ஒரு பிடி மாவில் எத்தனை அப்பம் சுட முடியும் அப்படின்னு பார்த்தா, நல்லா சுட்டால் ஒரு அப்பம் தான் சுட முடியும். ஆனால் எலியா சொல்கிறாரு, நீ சொன்னபடியே செய், ஆனால் அதில் முதல்ல எனக்கு ஒரு அடை சொன்ன அப்படின்னா அதை ஏற்றுக்கவே முடியாது. அதை நடைமுறைக்கே ஒத்து வராது. ஒரு அப்பம் தான் சுட முடியும்னு சொல்கிற இடத்துல கொஞ்சம் எண்ணெயும் ஒரு பிடி மாவுன்னு தான் சொல்லியிருக்கு. ஒரு பிடின்னு அதுதான் என்ன, ஒரு பிடி, அதில் எத்தனை அப்பம் சுற்ற முடியும். ஆனால் அதில் முதல் அப்பத்தை கொண்டு வான்னா இருக்கிறது ஒன்றில் முதல் 2ன்னு என்னத்தானே இருக்குது, ஒன்று தானே, ஒன்றில் 1 2 3லாம் பிரிக்க முடியாது. ஆனால் அவள் என்ன செஞ்சிருப்பா அப்படின்னா, உன்னை சுட்டா கொடுத்துருப்பாளோ என்னமோ தெரியல, எதுவுமே சொல்லலை. அவள் அதை அப்படியே செய்தாள். ஸ்தோத்திரம். அந்த ஒரு பிடி மாவு எடுத்து சுட்ட பிறகு திரும்ப பார்த்தா அதில் மாவு இருந்திருக்கு, அந்த எண்ணெய் மறுபடியும் இருந்திருக்கு. தேவன் அவளுக்கு தாராளமாக கர்த்தர் கிடைக்க செய்தார். ஒரு பெரிய ஆச்சரியமான அற்புதம் அங்கே நடந்தது. ஒவ்வொரு இடங்கள்லையும் ஆண்டவர் அற்புதங்களை செய்த இடங்களில் பார்க்கும்போது ஒரு அற்புதம் தேவன் செய்வதற்காக அங்கே தேவனுடைய செயல்கள் மட்டுமே இல்லை, அற்புதம் பெற்றவர்களுடைய செயல்களும் அங்கே என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்களா? நீங்கள் எல்லா அற்புதங்களையும் எடுத்துக்கிட்டா, அற்புதம் தேவனால் மட்டும் செய்யப்படவில்லை. அந்த அற்புதம் செய்யப்படுவதற்கு அற்புதம் பெற்றவர்களுடையதான ஏதோ ஒன்று ஆண்டவர் எதிர்பார்த்தார். அது ஒன்று விசுவாசம், அப்புறம் கீழ்ப்படிதல், கொடுத்தல், இப்படி ஏதோ ஒன்று ஆண்டவருடைய கண்களில் இருந்தது. அவங்க உண்மை, அவங்களுடைய கீழ்ப்படிதல். தேவன் அற்புதம் செய்கிறவர், ஆனால் அந்த அற்புதத்தில் தேவனுடைய பங்கும் மனுஷனுடைய பங்கும் இணையும் போது தான் அங்கே அற்புதங்களை தேவன் என்ன செய்கிறார்னா செய்கிறார். நாசரேத் என்ற ஊரில் இயேசு கிறிஸ்து
அவர் அற்புதம் செய்யலைன்னு சொல்லியிருக்கு. காரணம் என்ன? அந்த பட்டணத்தார் இயேசுவை என்ன செய்யலை? அவருடைய சொந்த ஊர் என்பதனாலே அவர்கள் விசுவாசியாதபடியினால் அவர் அந்த பட்டணத்தில் அற்புதங்கள் எதுவும் செய்யலைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவர் அற்புதர் தான், ஆனால் ஏன் அற்புதம் செய்யலை அப்படின்னா அந்த ஊர் அவர் என்ன செய்யலை? விசுவாசிக்கலை. அப்படின்னா வேதவசனம் நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. தேவன் நமக்கு அற்புதம் செய்ய நமக்குள்ளே ஏதோ ஒன்றை தேவன் எதிர்பார்க்கிறார் அப்படின்றது தான் நமக்கு நல்லா தெரியுது. லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை படிக்கும்போது, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகில் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார்கள் சொல்லப்படுறது. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை முடிச்சு சிலுவைக்கு போகும்போது அந்த 3.5 ஆண்டு காலம் முடிஞ்ச போது இயேசு கேட்குறாரு, நான் இந்த ஊழிய பாதையில் நான் உங்களை அனுப்புனேனே, கையில் எந்த விதமான பணப்பையும் கிடையாது, ஜாமான் பையில் ஒன்றும் இல்லை, உங்களை சும்மா அனுப்புனேனே, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா இயேசு கேட்குறாரு. அவங்க எந்த இருந்ததில்லைன்றாரு. அப்புறம் தேவன் அவங்களை அற்புதமாக வழி நடத்தி இருக்கிறார். தேவன் நம்மையும் அற்புதமாக வழி நடத்த முடியும். அதை நம்ம விசுவாசிப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உண்மையாகவே நம்முடைய வருமானங்களின் மூலமாக மட்டுமே நம்மை நடத்தாமல், நம்முடைய வருமானங்களோடு தேவனுடைய கிருபையும் அவருடைய கிரியைகளும் சேர்ந்து இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நாம் அப்படித்தான் அவரை விசுவாசிக்கிறவர்கள் அப்படித்தான் நம்புகிறோம். என்னுடைய வருமானத்தால் வாழவில்லை, என் வருமானத்திற்கோட தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய கிருபையோடும் நான் வாழ்கிறேன். ஆமாவா இல்லையா? இல்லை, என் கையில் கிடைக்கிற பணத்தால் மட்டுமே நான் வாழலை, என் கையில் கிடைக்கிற பணத்தோடும் அவருடைய கிருபையோடும் சேர்த்து தான் வாழ்கிறேன். அதுதான், வெறும் பணம் அல்ல அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். யோவான் சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படித்தால் அங்கே ஒரு குறைவு ஏற்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அது திராட்சரசம் குறைவுபட்ட போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அந்த குறைவுகளையும் அங்கே அற்புதமாக மாற்றினார் அப்படின்றத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். குறிப்பாக இயேசு கிறிஸ்து சரியான நேரத்தில் அதை என்ன செய்கிறார்னா செய்கிறார். இங்கேயும் தேவன் செய்தார். அவர் அற்புதர் தான், ஆனால் அதற்கும் ஒரு வேலையை கர்த்தர் என்ன செய்தார்னா வைத்திருந்தார். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய பொருளாதார குறைவுகளில் தேவனுடைய அற்புதங்கள் நடப்பதற்கு நிச்சயமாகவே தேவனுடைய வல்லமை குறைவானதில்லை. அவர் வல்லமையானவராக இருக்கிறார். நம்மிடத்தில் தேவன் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அவைகள் சரியாக இருந்தால் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். நம்மிடத்தில் சில காரியங்கள் சரியாக இருந்தாலும் தேவன் சில நேரம் செய்யாமல் இருப்பதற்கு காரணம் அவருடைய வேலைக்காக சில நேரம் கர்த்தர் என்ன செய்யலாம்னா காத்திருக்கலாம். தேவன் நிச்சயமாக நம்முடைய குறைவுகளை மாற்றுவார். 2வது ஒரு குறைவு என்ன அப்படின்னா, முக்கியமானது ஆரோக்கிய குறைவு. அது ரொம்ப தேவையான ஒன்று. அதை கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு ஆரோக்கியம் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் சொல்லும்போது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பார்த்திங்கன்னா இது பொருளாதார குறைவும் என்ன செய்யும், சேர்ந்துக்கும். அதுவும் எப்போவுமே ஒரு குறைவோடு என்ன செய்கிறதில்ல, நிற்கிறதில்ல. அதில் நோயற்ற பலவீனங்கள் வரும்பொழுது அது பொருளாதார பாதிப்புகள் ஏற்படுது, சமாதான கவலைகளை அதுவும் ஏற்படுத்துகிறது. சில நேரம் நோய் வரும்பொழுது நம்மகிட்ட இருக்கிறவங்க சில பிரிஞ்சு என்ன செய்யலாம், தனித்து விடப்படுகிற நிலைமைகளும் சில நேரங்களில் வரும். சில குடும்பங்களில் பலவீனம் வந்துருச்சுனாவே சிலர்லாம் எரிஞ்சு என்ன செய்வாங்க, விழுந்துருவாங்க. உனக்கு இதே பொழப்பா போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி நோய் உள்ளவங்களை நோய் உள்ளவங்களுக்கு அன்பு கிடைப்பது கொஞ்சம் என்ன செய்யும், குறையும். அவங்க பாரமாக இருக்கிறது மாதிரி குடும்பங்களுக்கு சில நேரம் தெரியும். வியாதிக்காக செலவு பண்ணும் பொழுது செலவு பண்ணுறவங்க கூட சோர்ந்து போயிடுவாங்க சில நேரத்தில். இப்படியெல்லாம் சில பாதிப்புகள் இருக்குது. அதனால தான் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வு ரொம்ப அவசியம்னு எல்லாரும் நினைக்கிறது உண்டு. அன்பானவர்களே, ஒரு ஆரோக்கிய குறைவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ மனசை பாதிக்கும்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆரோக்கிய குறைவுகளையும் தேவன் மாற்ற அவரால் கூடும் அப்படின்றத வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் படிக்கும்போது, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாக விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் சொல்கிறார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பலவீனங்களை மாற்றுகிறவர், வியாதிகளை சுகமாக்குகிறவர்ன்றதை சுவிசேஷங்களில் நிறையாவே படிக்கிறோம்.
அதை எடுத்து பேசினா நிறைய பேசலாம். ஆண்டவர் வந்து வியாதிகளை குணமாக்கி இருக்கிறாரு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய அற்புதங்களை நீங்கள் பார்க்க முடியும். சாட்சிகளை ஆண்டவர் செய்து கொண்டே தான் இருக்கிறார். இன்றைக்கும் அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். சபைகளில் அற்புத சாட்சிகள் நிறைய இருக்குது. நான்லாம் ஒரு நாள் கேட்கும்போது, சர்ச்சில் சாட்சியை கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. கேர்சல் லீடர்ஸ் மீட்டிங்கில் கேட்டேன், ஒவ்வொருத்தரும் அழுது கொண்டே சொன்னாங்க சாட்சிகள். ஒவ்வொரு கேர்சல் லீடர்ஸும் அழுது கொண்டே சொன்னாங்க அவங்க வாழ்க்கையில் தேவன் பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆனால் அங்கே அற்புதம் நடக்கும், இங்கே அற்புதம் நடக்கும், அந்த சுவிசேஷ கூட்டத்தில் இந்த சுவிசேஷகர் ஜெபம் பண்ணும்போது அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்படுறோம். அதை ஆச்சரியம் பார்க்குறோம். ஆனால் நமக்குள்ளே நம்ம சபையில் நடந்த அற்புதங்களை நம்ம என்ன செஞ்சிட்டோம், மறந்துட்டோம் நிறையா. அதனால் நமக்கு பெருசாக என்ன செய்யலை, அது தெரியலை. ஆனால் மிகப்பெரிய அற்புதங்களையும் தேவன் நம்முடைய சபையிலும் என்ன செஞ்சுருக்கிறாரு, செய்திருக்கிறார், நிறைய செஞ்சுருக்கிறார் அற்புத சாட்சிகள். அதை வீடியோவாக நாங்கள் எடுத்தோம். அன்றைக்கி ஒவ்வொருத்தையும் எடுக்கும்போது வீடியோவை எடுத்தோம். தேவன் இம்மட்டுமாக அற்புதமாக நடத்தி கொண்டு வந்தாருன்னு அவருடைய சாட்சிகளை, அவர் செய்த நன்மைகளை, சுகமாக்கினதெல்லாம் ஸ்தோத்திரம், ஒரு அற்புதமாக சுகமாக்கினது. ஏதோ சும்மா பெயரளவில் உள்ள அற்புதங்கள் அல்ல, தேவனாகிய கர்த்தர் வெளிப்படையான அற்புதங்கள் ஆண்டவர் செய்ததை சாட்சிகளாக சொன்னார்கள். ஆகவே இன்றைக்கும் தேவன் அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். ஆரோக்கிய குறைவுகளை ஆண்டவர் மாற்றுகிறார். இந்த இடத்துல பவுல் சொல்லும்போது பாருங்க, பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்றார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆண்டவர் வந்து பலவீனங்களை முற்றிலுமாக மாற்றி விடுகிறார். சில நேரம் பலவீனம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் புது பலனும் அங்கே என்ன செய்யும்னா இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பலவீனம் இருக்கிற மாதிரி தெரியும், அந்த பலவீனம் இருக்கத்தான் செய்கிறது. சில அந்த பலவீனத்தோட என்ன செய்யுங்க, பவுல் அப்படி தான் பலவீனத்தோடு தான் ஓடுறாரு, ஆனால் ஒரு புது பலன் என்ன செய்தாங்க இருக்குது. ஸ்தோத்திரம். அந்த இடத்துல தான் என்ன அப்படின்னா, பலவீனத்தை விட பலன் என்ன செய்யுதுன்னா கூடுதலாக இருக்குது. அதை தான் பவுல் சொல்கிறார். என் பலவீனம் இருக்குது, அதை மாற்றலாம் ஆண்டவர், ஆனால் எனக்கு இந்த பலவீனத்துக்காக சோத்திரன்றார், இந்த பலவீனத்துக்காக சந்தோஷப்படுறேன்றார். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பலவீனம் இருக்கிறதுனால தான் தேவனுடைய புதிய கிருபை எனக்கு அவர் தர்றார். அந்த கிருபை எனக்கு கிடைக்கிறது. கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுகிறேன். ஏனென்றால் இந்த பலவீனம் இருப்பதால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் என்ன செஞ்சிருக்கு, தங்கி இருக்கிறது. சில நேரம் சில இருக்கிறதுனால சிலதெல்லாம் நடக்கும். சில நேரத்தில் சில குறைவுகள் நமக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் அந்த குறைவுனால தான் சில நன்மைகள் என்ன, ஒரு குறைவுனால சில நன்மைகள் நிறையா நடக்கும். பரவாயில்ல, ஸ்தோத்திரம். இது ஒரு குறைவு நடந்ததுனால தான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம், நிறைய நேரம் சொல்லுவோம். தேவனாகிய கர்த்தர் குறைவுகளை மாற்றவும் முடியும். அந்த குறைவுகளில் ஒரு பெரிய நிறைவையும் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்னா தர முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில நேரங்களில் ரொம்ப வருத்தப்படுவோம், இதெல்லாம் எதுக்காக நடக்குது, இப்படியெல்லாம் ஒரு குறைவு என்ன அப்படின்னு. ஆனால் சில காலகட்டங்களுக்கு பிறகு தேவன் நமக்கு அந்த சில காரியங்களை செய்யும்போது பரவாயில்ல, கர்த்தர் எதற்காகத்தான் அதை என்ன செஞ்சிருக்கிறார், செய்திருக்கிறார்னு தோணும். கர்த்தர் ஆரோக்கிய குறைவுகளை அவர் மாற்ற முடியும். 3, சமாதான குறைவு. இது ரொம்ப முக்கியமானது. நிம்மதி தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொன்றுமே பார்த்தா அது முக்கியமாக தெரியும் நமக்கு. சமாதான குறைவுன்றது பார்த்திங்கன்னா அது ஒரு வித்தியாசமானது. சமாதான குறைவு, ஏன்னா வியாதியும் இருக்காது, பணமும் பிரச்சனை எல்லாம் இருக்காது, ஆனால் என்ன இருக்கும்னா மனசில் சமாதானமே இருக்காது. அது மாதிரி ஒரு வித்தியாசமான நேரம். நமக்கு காரணம் கூட சில நேரம் என்ன செய்யாது, தெரியாது. காலையில் எழுந்த உடனே ஒரு மாதிரியே இருக்கும், டல்லாகவே இருக்கும். காலையில் எழுந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்கும், என்னன்னு புரியாது, ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். இது இந்த சமாதான குறைவுன்றது குறைவுனாலையும் வரலாம், குறைவே இல்லாட்டாலும் சமாதானம் இல்லாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஆனால் மனசில் அந்த நிம்மதி இல்லாதனால அதுவும் அந்த சமாதான குறைவும் இன்னும் நிறைய குறைவுகள் அதை என்ன செய்யணும் கொண்டு வரும். சமாதானம் இல்லைன்னா என்ன ஆகிடும், தூக்கம் வராது. பெரிய விஷயம் என்னென்னா தூக்கம் வராது. தூக்கம் வரலன்னு என்ன ஆகும், பைத்தியம் பிடிக்கும், டென்ஷன் ஆகும், தலைவலி வந்துடும். அந்த தூக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி இந்த நாள் முழுசும் ஒரு வேலையுமே என்ன செய்ய சரியாக ஓடாது. அது தூக்கமின்மை தொடர்ந்துட்டுன்னா வச்சுக்கோங்களேன், அப்படி நமக்கு என்ன ஆகிடும்னா மனநிலையே பாதிக்கப்பட்ட மாதிரி ஆகிடும். அப்படின்னா சமாதான குறைவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஸ்தோத்திரம். மற்றதை கூட கொஞ்சம் சமாளிக்க முடியும். நான் இதை பொருளாதார தேவைகளை யார்ட்டையாவது கொஞ்சம் வாங்கிக்கலாம், பலவீனங்களில் ஆஸ்பத்திரியில் பார்க்கலாம். சமாதானத்துக்கு போய் மெடிக்கலில் மாத்திரை கேட்டால் அவன் தரமாட்டான். இந்த இது பணத்துக்கு இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, பலவீனத்துக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, ஒரு நாட்டு வைத்தியம் ஏதோ ஒன்று நம்ம பண்ணுவோம். ஆனால் சமாதானத்துக்கு ஒரே வழி கர்த்தரை தவிர அதுக்கு ஆண்டவர் மட்டும்தான் வழி, வேறு ஒன்றுமே இல்லை.
சில நேரம் நம்ம யார்கிட்டே நல்லா தான் பேசுவோம், சிரிப்போம், ஆனால் மனசுக்குள்ளே அது இருந்துகிட்டே இருக்கும். அது சில நேரத்தில் இருக்கும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு யோபு புஸ்தகத்தில் 5:24 படிச்சிங்கன்னா, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். அந்த சமாதானத்தோடு இருக்கிற அந்த சூழ்நிலையை தந்து சமாதான குறைவை மாற்றுகிறவர்னு யோபு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இது சார்ந்த நிறைய வசனம் இன்னும் நிறைய இருக்குது. ஆண்டவர் உலகம் கொடுக்குற பிரகாரமாக நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கறதில்ல, உலகம் கொடுக்கக்கூடாததும் உலகத்தாலே எடுக்க முடியாதுமான சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிற கர்த்தர் சமாதானத்தை ஆண்டவர் தருவார். சமாதான குறைவு ஏற்படுமா? ஏற்படலாம். ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாருன்னா மீட்டு எடுக்கிறார். இல்லை, ஸ்தோத்திரம். அன்பான தேவன் எப்போ அற்புதர் நமக்கு தெரியும்னா, ஒரு குறைவு வந்தால் தான், அவர் அற்புதம் செஞ்சாதான் அற்புதர்னு என்ன செய்ய முடியும் தெரியும். எல்லாம் ஃபுல்ஃபில்லாக இருக்குது அப்படின்னா அங்கே அற்புதமே தேவைப்படலாம். ஆண்டவருடைய செயல்பாடு அங்கே தேவைப்படவே இல்லை. ஆண்டவர் கிரியை செய்ய வாய்ப்பே இல்லையே. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அவைகள் நடுவில் தேவன் நல்லவர்னு நாம் காண்பதற்கு அந்த குறைவுகள் ஒரு காரணமாக கூட என்ன செஞ்சிருந்தா மாறு. எனவே சமாதான குறைவுகள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நோக்கி பார்ப்போம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. குறிப்பாக சமாதானம் இல்லை அப்படின்னா நல்லா பாட்டு பாடி நல்லா என்ன செய்யுங்க, துதிங்க ஆண்டவரை. அது என்னுடைய ரகசியம், என்னுடைய அனுபவம். அது எப்போல்லாம் கொஞ்சம் மனசுக்கு சரியில்லைன்னா உட்காந்து பாடல்களை பாடி, ஆனால் பாட்டு வராது. பாட்டு என்ன செய்யாது. ஆமாம், அழுதுட்டு இருக்கும்போது பாட சொன்னீங்கன்னா பாடுவாங்களான்னா வராது. ஏன் பிறந்தேன் மகனேன்னா பாட சொல்லுவாங்க. அந்த சமாதானம் இல்லாத நேரத்தில் என்ன பாட்டு வரும்னு நினைக்கிறீங்க? தேவனை துதிக்கிற பாட்டு வருமானா துதிங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பாட்டு புக்கை திறந்து வச்சு 2-3 பாட்டை பாடிட்டே இருங்க. பாடு இந்த பாடலை பாடிட்டே இருங்க, அவரை துதிச்சிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அது மாற்றம் வரும். நீங்கள் பாடிட்டே இருந்தீங்கன்னாவே அந்த மாற்றம். கர்த்தரை துதிக்கிற துதி நம்முடைய மனசில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் இறக்கி வைக்கப்படணும். அதுதான் நம்முடைய சமாதானத்துக்கான சீக்ரெட். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பொழுது, அவரை துதித்து பாடும்போது நமக்கு இருக்கிற பாரமெல்லாம் இறங்கி ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் தரார். எல்லா குறைவுகளையும் நீக்குவதற்கு தேவன் தம்முடைய செயல்பட வச்சிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். நான் தான் சொன்னேன், இந்த ஒவ்வொரு 3 வகையான சொன்னேன். முக்கியமானது 3: பொருளாதாரம், ஆரோக்கியம், சமாதானம். இந்த 3லையும் குறைவுன்னா ஒரு குடும்பம் ரொம்ப பாதிக்கும். இந்த 3 குறைவுகளையும் தேவன் நீக்க வல்லமை உள்ளவர். ஆனால் அதே நேரத்தில் தேவன் குறைவுகளை நீக்குவதற்கு அவருடைய வல்லமை மட்டும் அல்ல, நம்முடைய செயல்பாடுகளும் அதில் அடங்கியிருக்கு. தேவன் நமக்கு செய்யும் அற்புதத்திற்காக நம்மிடத்திலும் தேவன் சிலதை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பொருளாதார தேவைகளை தேவன் சந்திக்க விரும்புகிறார். நம்முடைய கையின் பிரயாசங்களாலே சந்திக்க விரும்புகிறார். நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அதிலிருந்து தான் கர்த்தர் கொண்டு வர்றார். நான் என்னை ஆசீர்வதிக்கணுன்ட்டு வீட்டிலேயே படுத்தே கிடந்தானா எப்படி தேவனை ஆசீர்வதிக்க முடியும்? அவன் என்ன செய்யணும்? ஹார்ட் ஒர்க் பண்ணணும், விதைக்கணும், தொழில் பண்ணணும், முயற்சி பண்ணணும். விதைக்காமல் அறுவடை இல்லை. அப்போ பொருளாதார தேவைகளில் தேவனும் அற்புதம் செய்வார். நானும் என்ன செய்யணும்? அற்புதம் இல்லை, உழைக்கணும். நம்முடைய செயல்பாடுகள் நம்மளால் அற்புதம் செய்ய முடியாது, அது அவர் தான் செய்வார். ஆனால் என்னால் முடிஞ்சதை நான் செய்யணும். உங்களுக்கு தெரியும், எல்லா இடங்கள்லையுமே கல்லை புரட்டு தள்ளாமல் லாசரு வெளியே வர முடியாது. அற்புதம் நடக்க என்னுடைய ஹார்ட் ஒர்க். 2வது, ஹார்ட் ஒர்க் சிலர் பண்ணுவாங்க, ஆனால் பணத்தை செலவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, வருமானம் வரும், ஆனால் அந்த வருமானத்தை அவங்களால சரியாக என்ன செய்ய தெரியாது, பக்குவமாக செலவு பண்ண தெரியாது. அதை அவங்க வீண் விரயமாக்கிடுவாங்க. என்ன செலவு முக்கியம், இருக்கிற அந்த கொஞ்சம் பணத்தில் எதை ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. முக்கியமானதற்காக செலவு பண்ணாமல் முக்கியம் இல்லாததற்காக செலவு பண்ணின பிறகு முக்கியமானதற்காக பணம் இருக்காது. அப்போ என்ன செய்தான் வேணும்? கடன் வாங்கணும். அங்கே தான் பிரச்சனை ஆகுது. கர்த்தர் பொருளாதார குறைவுகளை மாற்ற முடியும். நாம் ஜெபம் பண்ணதோடு மட்டும் இல்லை, நாமும் வருமானத்திற்காக உழைக்கவும், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கரெக்டாக செலவு பண்ணவும் நமக்கு கர்த்தர் கிருபை தரட்டும். ஹல்லேலூயா. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில். அந்த ஸ்தோத்திரம், சிக்கனம் ரொம்ப முக்கியமானது. அப்படி தானே? நான் நிறைய குடும்பங்களை பார்க்குறேன்,
பணம் வருது. ஆனால் அந்த குடும்பங்கள் யாரோ ஒருத்தர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பணத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் வீணாக போகுது. ஒரு அம்மாலாம் வாசந்தோறும் சேலை எடுத்தே ஆகணுமா. ஒவ்வொரு மாதமும் சேலை எடுக்கலன்னா அந்த அம்மாவுக்கு தூக்கமே வராதான். ஆனால் வருமானம் அவ்வளோ கிடையாது. சில வீடுகளில் பிள்ளைகளுடைய நிலை, பிள்ளைங்க பொருளாதாரத்தை புரிஞ்சிக்காமல் செலவு பண்ண வச்சு அவன் அந்த பிள்ளைகளே பொருளாதாரத்தில் ரொம்ப குறைவுக்காக கொண்டு போயிடுறாங்க. பிள்ளைகளால் பொருளாதார குறைவு ஏற்படுது. அப்போ பொருளாதார குறைவு ஏற்படுவதுக்கு சில வீடுகளில் வீட்டுக்கார அடிக்கிற தண்ணிக்கே 3000 மாதம் 4000 தண்ணிக்கே போயிடுது. அப்படின்னா இப்படி பொருளாதாரத்தை கர்த்தரே தந்தாலும் அதை பயன்படுத்த நிறைய பேருக்கு தெரியலை. தேவன் தருகிற பொருளாதார ஆசீர்வாதங்களையும் அதை பொருளாதார ஆசீர்வாதம் மாற்றக்கூடிய இடத்துல சிலர் இல்லை அப்படின்றதும் இருக்குது. அன்பானவர்களே, ஆரோக்கிய குறைவும் அப்படி தான். தேவன் ஆரோக்கியத்தை தராரு. ஆனால் தேவன் கொடுக்குற ஆரோக்கியத்தை தக்க வைக்கிறது நம்ம கையிலையும் கொஞ்சம் என்ன செய்யுது. நம்ம பூரா டெய்லி புரோட்டாவாக தின்னுக்கிட்டே இருந்தோம்னா அங்கேயும் பிரச்சனை இருக்குது தானே. அவர் நம்மளுக்கு ஆரோக்கியம் தருவார். ஆனால் நானாக பார்த்து எப்போ பாராலும் புரோட்டாவும் அதுவும் ஃபாஸ்ட்டு ஃபுட்டாக வாங்கி கடை சாப்பாடாக வாங்கி சாப்பிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டு எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் அடிக்க, ஐஸ்கிரீம்லாம் பூட்டா அட்டி சும்மா தள்ளுறது. என்னிடத்தில் வருகிற எதையும் புறம்பே நான் தள்ளுவதே இல்லை அப்படின்னு இயேசு கிறிஸ்தான் சொன்னார். எவரையும் இவங்க எதையுமே தள்ளுறது இல்லை, சும்மா நான்வெஜ். அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் சொல்லும்போது சொன்னோம், ஐயோ அப்பா அவருக்கு பிபி ரொம்ப அதிகம், குடல் கறியாக ஈரெல்லாம் மட்டனா அன்னைக்கு போய் வெட்டிட்டேன் பாஸ். அவரே சொல்கிறார், வெட்டுன்னு வெட்டிட்டேன் பாஸ்டர். மயங்கி விழுந்து பெரிய பிரச்சனை. அப்படின்னா தேவனா குறை, ஆண்டவராக இப்படி செய்தார். நமக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு, ஆரோக்கியம் தருகிறார். ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்டையும் சிலது என்ன செய்கிறாருன்னா எதிர்பார்க்குறார். தேவன் தருகிற ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு நமக்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நமக்கு ஞானம் கொடுத்துருக்கிறார். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு ஞானம் கொடுத்துருக்கிறார். அதை நம்ம என்ன செய்யணும். வேண்டாம்னா வேண்டாம், வேணும்னா வேணாம். எதை வேணாமோ அதை வேணான்னு சொல்கிறதுக்கு என்ன வேணும்? நாக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது பாஸ்டர். நாக்கு கீழ்ப்படியலைன்னா கர்த்தர் நமக்கு என்ன செய்ய மாட்டார். எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய அற்புதத்துக்குள்ளே இவ்வளோ விஷயமும் என்ன செய்யுது இருக்குது. ஆண்டு சொல்கிறது, நான்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, நீரே எல்லாம் பார்த்துக்கணும்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நிச்சயமாக ஒன்றை மாத்திரம் புரிஞ்சுக்குவாங்க, என்னால் செயல்படவே முடியாத இடத்தில் அவர் மட்டுமே செயல்படுறார். என்னால் செயல்படவே முடியாத ஒரு இடத்துல அவர் மட்டும்தான் செயல்படுறார். நீங்கள் பைபிளில் படித்தா அதுதான் இருக்கும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு யுத்தமே பண்ண தெரியாது. அப்போ யார் தான் யுத்தம் பண்ணுறா? கர்த்தர் தான். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம். ஏன்னா அடிமையாக இருந்து அவங்க பழகவே இல்லை. அடிமையாக இந்த கூனி குறிய முடியாது. அப்போ ஆண்டவர் தான் யுத்தம் பண்ணணும். ஆனால் அவங்க பழகிட்டாங்க, நடந்துட்டாங்க, கொஞ்சம் நாளாயிடுச்சு, யுத்தத்துக்கு பழக்கப்பட்டாங்க. இப்போ சொல்கிறாரு, நீங்கள் அமலேக்குக்காக யுத்தம் பண்ண யோசுவா நீ போய் ஆட்களை திரட்டி நில்லு, மோசே அங்கே நிற்பார், ஆரோனும் ஊரும் கைப்பிடிப்பாங்கன்னு சொல்லி இப்போ யார் யுத்தம் பண்ணுறான்னா, ஆனால் அப்பவும் யார் தான் யுத்தம் பண்ணுற? கர்த்தர் தான். கீழே யுத்தம் பண்ணுறது யோசுவா தான். ஆனால் உண்மையாக யுத்தம் பண்ணுறது யாருன்னா கர்த்தர் தான். அன்பானவர்களே, சில நேரம் அவர் மட்டும் தான் செய்கிறாரு, சில நேரம் நாமளும் ஆண்டவர் செய்கிறோம், சில நேரம் நம்ம மட்டும் செய்யணும்னு சொல்லுவார். நீயே செய், நீ பண்ணு, நான் பார்க்குறேன். இதுதான் ஆண்டோடைய மெத்தடு. நாம் இதை புரிஞ்சுக்கணும். எனவே தேவன் அற்புதம் செய்யலைன்னு நம்ம சொல்லும்போது அங்கே நான் எங்கேயாவது ஒரு இடத்துல குறையா இருக்கிறேனான்றதையும் பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்வார். அன்பானவர்களே, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா கர்த்தரை பிடிச்சிக்கோங்க. நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது சில ஐடியாஸ்லாம் தருவார். நீங்கள் பாருங்கள், சில நேரம் நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்குங்களேன். ஒரு குறிப்பிட்ட நான் என்னுடைய அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு பெரும்பாலும் சொல்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊழிய சம்மந்தமாகவோ குடும்ப சம்மந்தமாகவோ நம்ம ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது, அந்த பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு, சில ஆலோசனைகளை தருவார். நம்ம அதை செய்யணும். நமக்கே தோணாது, ஆனால் ஞாபகப்படுத்துவார். சிலதை ஞாபகப்படுத்துவார். மறந்து போயிருப்போம், அப்போ தான் ஏதோ ஒரு நபரை ஞாபகப்படுத்துவார், நடந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துவார், சில செய்ய வேண்டிய வழிகளை ஞாபகப்படுத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வான்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவராகி கர்த்தர் நம்முடைய குறைவுகளை அவர் மாற்ற முடியும். அவர் மாற்றுவதற்கு நாமும் என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யுங்க. காரணம், ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு அவரை நம்பியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்மிலிருந்தே, நம்முடைய உழைப்பிலிருந்தே, நம்மில் இருப்பதிலிருந்தே தேவன் ஆசீர்வதிக்க
தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். நம்மை கொண்டு அதை செய்ய அவரால் முடியும். சின்ன குறைவுகளையும் நீக்க முடியும், பெரிய குறைவுகளையும் கர்த்தர் நீக்க முடியும். இந்த கடைசி மாதத்தில் கூட விசுவாசிப்போம், கர்த்தர் நம்முடைய குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குவாராக. ஹல்லேலூயா. எப்படின்னா மகிமையின் ஐஸ்வர்யத்தினால, கிறிஸ்துவினுடைய ஐஸ்வர்யம் பெரிது, நம்முடைய குறைவுகளை விட அவருடைய ஐஸ்வர்யம் ரொம்ப பெருசு. கர்த்தர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம் ஆண்டவர்கிட்ட. கர்த்தாவே, இந்த வருஷத்தின் கடைசி மாதம் தேவனே, நீங்கள் குறைவுகளை நிறைவாக்குங்கப்பா. நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். எங்கள் குறைவுகள் நிறைவாகாததற்கு உங்களை நாங்கள் எப்போதும் குறை சொல்கிறதில்ல. ஆனால் எங்கிட்ட என்ன குறைன்றதை ஆண்டவர் வெளிப்படுத்துங்க. எதனால் எங்களுக்கு பொருளாதார குறைவு, எதனால் எங்களுக்கு ஆரோக்கிய குறைவு, எதனால் சமாதான குறைவு. ஹல்லேலூயா. நான் அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையின் குறைவுகளுக்கெல்லாம் நம்ம தான் காரணம்னு நான் சொல்லலை. சில நேரம் நம்மகிட்ட எந்த குறையும் இல்லாமலே நம்மகிட்ட குறைவு சில நேரம் இருக்கலாம். அப்படி இருந்தால் அதை ஏற்ற வேளையில் கர்த்தருடைய நேரம் வரும்போது அதை கர்த்தர் மாற்றுவார். அதனால் ஒருத்தட்ட பொருளாதார குறைவு, ஒருத்தட்ட சரீர ஆரோக்கிய குறைவு, சமாதான குறைவுக்கு அவங்கள்ட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றதுனால தான் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. சில நேரத்தில் யோபு மாதிரி கூட சில நேரத்தில் அப்படி இருக்கும். அவங்க சரியாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு கூட குறைவு ஏற்படலாம். ஆனாலும் அதையும் தேவன் மாற்றுவார். அவருடைய சரியான நேரம் வரும்போது கர்த்தர் அதை செய்வார். அந்த குறைவை தேவநாம மகிமைக்காக தேவன் மாற்றிடுவார். கர்த்தர் நம்மளை துதிக்க வைப்பார். நம்மளை ஆண்டவர் துதிக்க வைப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த நேரத்தில் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். உங்கள்கிட்ட என்ன குறைவு இருக்கோ அதை ஆண்டவர்கிட்ட அன்னால போல இறக்கி வைப்போம். இந்த காலை வேளையில் கர்த்தர் புதிய கிருபையை நமக்கு தருவார். உங்கள் குறைவுகள் ஆண்டவரை சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த குறைவை நீக்க கர்த்தர் அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா. நான் எல்லாருக்கும் முன்னாடி உங்கள் பிள்ளையா நின்று சாட்சி நான் சொல்லணும். கர்த்தாவே, எல்லாருக்கும் முன்னாடி உம்மை நம்பாத மக்களுக்கு முன்னாடி நான் எழும்பி நின்று சாட்சியாக சொல்லணும். இந்த குறைவு நீக்கப்படுவதாக. இந்த குறைவிலிருந்து நான் வெளியே வரணும் ஆண்டவரே. இந்த குறைவிலிருந்து நான் வெளியே வரணும் ஆண்டவரே. பொருளாதார குறைவை கர்த்தர் நீக்கி போடுவீராக. சமாதான குறைவை கர்த்தர் நீக்கி போடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆரோக்கிய குறைவை ஆண்டவர் நீக்கி போடுவீராக. கர்த்தர் குறைவை நீக்குகிறவர் ஆண்டவரே. எல்லா குறைவுகளை நீக்க வல்லமை உள்ள தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். இந்த வசனத்தை நாங்கள் அறிக்கை இடுகிறோம். இந்த வசனம் பொய்யல்ல, நீங்க பொய் சொல்லல. வசனம் உண்மையானது, அது வல்லமை நிறைந்தது. அந்த வசனத்தின்படி கர்த்தர் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி அப்பா. இந்த காலை வாக்குத்தத்த ஆராதனைக்கு விசுவாசம் உள்ளவர்கள் தான் வந்திருக்கிறார்கள். உம்மை நம்புகிறபடினாலே வந்திருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுக்கு தேவன் குறைவுகளை நிறைவாக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நவம்பர் மாதத்தில் ஆண்டவரே, அப்படிப்பட்டதான சாட்சிகளை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே. ஹல்லேலூயா. நான் 4வது ஒரு குறையை நான் சொல்லணும். அது ஆவிக்குரிய குறை. அதையும் சேர்த்துக்குவோம். இதில் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசு சபைக்காக, பெர்கமு சபைக்காக, தியேத்திரா சபைக்காக, லவோதிக்கா சபை, 4 சபைக்கு சொல்லியிருக்கு. ஒன்னிடத்தில் ஒரு குறை உண்டுன்னு சொல்லியிருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. இதைத்தான் முதல்ல சொல்லியிருக்கணும். ஆனால் இது ரொம்ப பெரிய குறை. அந்த குறை நீங்கணும். ஆதியில் அன்பை விட்டுட்ட அப்படின்ற குறை இருக்குது. ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு நேரம் முடிஞ்சிருச்சுது. ஆனாலும் இந்த குறைவுகளை கர்த்தர் நீக்கணும். என்னுடைய ஆவிக்குரிய குறைவுகளை நீக்குங்கப்பா. என் ஜெப குறைவை நீக்குங்க. என் வேத வாசிப்பு குறைவை நீக்குங்க. என் பரிசுத்த குறைவை நீக்குங்க ஆண்டவரே என்று அதற்காகவும் நாம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னுடைய ஊழிய குறைவுகளை நீக்குங்க. கர்த்தருக்குன்னு செய்கிற காரியங்களுடைய குறைவுகளை நீக்குங்க. ஆண்டவருக்காக நான் ஓடணும், உழைக்கணும் ஆண்டவரை, கொடுக்கணும் ஆண்டவரை. அநேகருக்கு நான் ஊக்கமளிக்கிறவனாக இருக்கணும். கர்த்தாவே கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பரலோகத்தின் பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த கால வேளையில் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட உடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோயா. எங்களை எல்லாரையும் கூட்டி சேர்த்தீரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் நாம மகிமைப்படும்படியாய் வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உங்கள் இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நாங்கள் சொந்தமாக்கிக்கிறோம். இந்த வசனத்தை விசுவாசமாக ஏற்றுக்கிறோம். இந்த வசனத்தை உரிமையாக்கி கொடுக்குறோம். இதை அறிக்கை இடுகிறோம்ப்பா.
ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை சொல்லி சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ண விரும்புகிறோம். கர்த்தர் இந்த மாதத்தில் எங்களுக்கு அப்படி அற்புதம் செய்ய ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, ஒரு புதிய ஆண்டை நாங்கள் தொடங்குற போது உங்கள் வருகை தாமதமானா ஆண்டவரே, இந்த வசனம் எங்கள் வாழ்த்துக்கள் நிறைவேற முடியாது ஜெபம் பண்ணுற ஆண்டவரே. எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை குறைவுகள் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த குறைவை நிறைவாக்குகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்கிறதான பெற்றோர்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. தாத்தா, பாட்டி போன்ற பேர பிள்ளைகள், இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு அமைப்பு, ஒரு குடும்ப அமைப்புகள் இருக்கிறோம் ஐயா. தேவன் தாமே எல்லாருடைய குடும்பங்களையும் குறைவுகளை நீக்கி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. நிறைய செய்திகள் வரட்டும், தேவன் அற்புதம் செய்ததை கேள்விப்பட சந்தோஷமான செய்திகளை நம்முடைய பிள்ளைகள் எங்களுக்கு சொல்லட்டும் ஆண்டவரே. வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். எங்கள் சபை இந்த மாதத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் ஊழியம் இந்த மாதத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். கிறிஸ்மஸ், புத்தாண்டு காலங்களில் கேரல் ரவுண்டு, கேரல் சர்வீஸ் போன்ற பல ஆண்டவரே சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ், ஆண்டவரே இப்படிப்பட்ட எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆராதனைகளையும் ஆசீர்வதித்து நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவர், புதிய ஆத்துமாக்கள் எங்களை சபைக்கு தாரும். ஏராளமான அறியாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவார்களாக. சபையில் ஆண்டவரே அப்பா, வாரந்தோறும் ஜனங்கள் ஆராதனையில் கலந்து கொள்ள தேவன் கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் சர்ச்சில் உங்களுடைய மகிமை இருக்கட்டும், பரிசுத்தாவின் பிரசன்னம் இருக்கட்டும், எங்கள் சபையில் நல்ல வார்த்தை இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் சபையில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. இது நீங்கள் விரும்புகிற சபையாக இருக்கணும். எங்கள் சபையில் உங்கள் பிரசன்னம் இருக்கணும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.